பார்க்குறது 5வது பலி, குற்ற நிவாரண பலி. லேவியாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-19. 4 குற்றங்கள் இருக்கிறது. இதில் 2 குற்றங்கள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். தான் கண்டதை கேட்டதை அறிவிக்காமல் மறைத்து வைப்பது, அசுத்தமானதை தொடுவது, அசுத்தமானது தொட்டவனை தொடுவது, பதறி ஆணையிடுவது. இந்த 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதில் முதலாவது என்னெல்லாம் முறைகள் அந்த பலிப்பீடத்தில் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க பெண் குட்டியை அவங்க கொண்டு வரணும். ஆசாரண்ட கொண்டு பாவ நிவர்த்திக்கென்று அவங்க செய்யணும். அந்த ஆட்டுக்குட்டி அவங்களால கொண்டு வர அவங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னா 2 காட்டு புறாக்களோ இல்லை புறா குஞ்சுகளையும் கொண்டு வரணும். இது 2ஆக பிரிக்கிறாங்க. பாவ நிவாரண பலியாகவும் சர்வான பலியாகவும் அவங்க பிரிக்கிறாங்க. இந்த பாவ நிவாரண பலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 புறாவை எடுத்து தலையை கிள்ளி அதை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை வெட்டாமல் அப்படியே வச்சுருவாங்க. அந்த தகவலை போட்டுருவாங்க. ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேலே வச்சு அதை மீதி இருக்கிற இதை ரத்தத்தை அடிபாகத்தில் போட்டுருவாங்க. இந்த புறாக்களும் அவங்களால கொண்டு வர சக்தி இல்லை அப்படின்னா எப்பா அளவில் ஒரு மெல்லிய மாவில் 10ல் 1 பங்கு காணிக்கையாக கொண்டு வரணும். அது பாவ நிவாரண பலியாக இருந்தால் அதில் முக்கியமாக அதில் என்ன, இது பாவ நிவாரண பலியாக இருக்கிறதுனால அதில் எண்ணெயோ தூப வர்க்கத்தையும் போடக்கூடாது. இது ஆசாரியன் வாங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா கைப்பிடி எடுத்து தகன பலியில் அவங்க பலி செலுத்திடுவாங்க. இதுதான் முதல் குற்றம். 2வது குற்றம் என்ன அப்படின்னா பரிசுத்தமானவர்களையும் குற்றம் செய்வது, அறியாமையினால் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்தலத்து சேக்கலில் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக சந்நிதியில் கொண்டு வைக்கணும். பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதங்களை உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதோடனே 5ல் 1 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுக்கணும். குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்கடாவுக்கு அவனுக்கு ஆசாரிய பாவ நிவர்த்தி செய்ய அவன் என்ன பண்ணுவான், பாவ நிவர்த்தி அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் 2வது குற்றங்களை பார்க்கிறோம்.